இன்றைக்கி எல்லாருக்கும் லீவ் அப்படிங்கிறதுனால பொறுமையாக எழும்பி வந்தாச்சு. காலையில் எழும்புனா தான் கிராட்டிடியூட் எழுதுறது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. நம்மக்கிட்ட நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், நல்ல ஃபேமிலி இருக்கும், நல்ல ஜாப் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் அந்த டேயில் எங்கேயோ ஒரு சோகம், டிப்ரெஷன் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும். ஸோ மார்னிங்கே இது எல்லாம் நீ வச்சுருக்க, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கன்னு நமக்கு ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக அமோகமாக போகும். இது எழுதுன அன்னைக்கும் எழுதாத அன்னைக்கும் நான் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறனால நைட் எல்லாத்தையும் போட்டுட்டு தூங்க போயிட்டேன். இனிமேல் தான் எல்லாம் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான எம்மி பிரேக்ஃபாஸ்ட் தான் கம்பு வச்சு செய்ய போகிறோம். நைட்டே கம்பு கொஞ்சம் ஊற வச்சிடணும். கூடவே ஒரு 10 கேஷ்யூ 10 பாதாம் சேர்த்து ஊற வச்சு காலையிலையும் ஒரு வாட்டி அந்த கம்பை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கும்போது அந்த பால் கன்சிஸ்டன்சியில் வரும். அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை சிம்மில் வச்சு தான் செய்யணும். கேப்பே விடக்கூடாது, கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ரெண்டும் முக்கியமாக பார்த்துக்கணும். ஃபுல்லில் வச்சோம் அப்படின்னா உடனே கட்டி பிடிக்குது, சீக்கிரம் தீஞ்சி அடியில் கட்டி பிடிச்சிரும். ஸோ ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு ஸ்வீட்னஸுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு கிண்டிட்டு இதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டு கூட நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றலை, அதுக்கு பதிலாக தான் இந்த பாதாமும் கேஷ்யூவும் அரைச்சி பாலாக ஊற்ற போகிறேன். இதை ஊற்றும்போது நம்ம ஒன்று சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடணும். இதை வச்சதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் காடை முட்டையும் இந்த கம்பு கஞ்சியும் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்க்கெட் கிளம்பிட்டோம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் காலியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பசங்கக்கிட்ட கொடுத்தப்போ சூப்பராக தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் கிரேவியும் கொத்தவரங்காயும் பொரியலும் தான். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது அப்படியே ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் வருது.